டியர் வியூவர்ஸ், இந்த படம் சங்கர் சார் படம் மாதிரி பிரம்மாண்டமாக இருக்கும்னு நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்பு தான் கிடைக்கும். ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஆடிட்டோரியம், லேப், கிளாஸ் ரூம்னு சின்ன சின்ன லொக்கேஷனில் சிம்பிளாக ஷூட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ரோலிங் ஆக்ஷன். It was a pleasure meeting with you. Our company is happy to have you. என்னப்பா காலைல கனவா? உருப்பிட்ட மாதிரி தான். இதோ சேட்டு வீட்டு பையன் மாதிரி கலராக இருக்கானே, இவன் தாங்க ஹீரோ. கலராக இருக்கான்ற ஒரே காரணத்துக்காக தான் இவனை ஹீரோவாக போட்டது. ரவி, வினோத் இங்க வரல. அச்சோ, சே டைம் ஆயிடுச்சு. என்னடா தம்பி லேட்டா? சாரி சார். தினமும் இப்படியே வா சார். சாரி சார். இவர் காலேஜில் செய்கிற ரெண்டே வேலை, ஒன்று கிளாஸுக்கு லேட்டாக வருது, இன்னொன்று வந்தால் தூங்குறது. It depends upon the water quality and when the schedule is was tightened it will. ஐயோ நம்மளாண்டா. என்னப்பா எந்திரிங்க. என்னது எடுறான்? கரெக்டு, சூப்பர். என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் தேவையான வேலையை பாடுறான். இப்படி தாங்க இந்த திட்டுத்தனமாக கிளாஸில் உட்காந்து குமுதம் படிக்கிறானுங்களே, இவனுக்கு எக்ஸாம் ஆலில் என்ன பண்ணவனுக்கு தெரியுமா சார்? அடிஷனல் ஷீட் சார். இப்படி நிமிஷத்துக்கு ஒரு அடிஷனல் வாங்குறான்றதுக்காக இவனை நீங்கள் படிக்கிற பையன் தப்பாக இடப்பட்டுறதுங்க. அந்த குமுதத்தில் படித்த சினிமா கிசு தான் இவன் பக்கம் பக்கமாக எழுதிட்டு இருக்கான். கூட இன்னொருத்தன் அடியாங்க இருப்பா, அடுத்த ஃப்ரேமில் அவன் தான் வரான். இப்படிதாங்க எக்ஸாம் ஹாலில் உட்காந்து காத்தடிச்சிட்டு இருக்காங்க. பார்த்துடாரா? இந்த ஜீனியஸ் எக்ஸாமை எப்படி ஹேண்டில் பண்றான்னு பாப்போமா? இவ்வளோ ஹைடெக்கா பிட் அடிச்சு இவன் எப்படிங்க மாட்டுறான்? டேய் காட்டுறா. காட்டல. இதோ பக்கத்தில் உட்காந்துருக்கானே, இவனை சிரிப்பை பார்த்து காமெடி படம் நினச்சிடாதீங்க. இவன் அப்பப்போ த்ரில்லர் படமாகவும் மாறுவான். சார் பிட் அடிக்கிறான் சார். யார்ப்பா? ஒன்றும் இல்லைங்க சார். ஒன்றும் இல்லைங்க. கீழே சார். எங்க? இல்லைங்க சார். ஷூவில் சார். சார் காட்டு. இன்ட்ரோடக்ஷன்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த 5மே 5 ரகம். என்னதான் இவனுங்க அடிச்சிக்கினாலும் திருப்பி வெக்கமே இல்லாமல் சேர்ந்து பண்ணுங்க. ஸோ இந்த பஞ்சபூதங்களும் சேர்ந்து ஒரு வேலை செஞ்சால் எவ்வளோ பெரிய அலப்பறையில் போய் முடியுன்றது தான் நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். கடிங் டு த ஐன்ஸ்டீன் தியரி என்ன சொல்கிறாருன்னா, நான் மச்சான் முடிச்சிங்களா? ஏதோ சொல்லிட்டு போட்டோம். நம்ம டெலிஃபோன் டைரக்டரியாவது பார்ப்போம். ஏ முடிச்சிட்டோம் மச்சி. லெட் செலிப்ரேட்ரா. மச்சான் சரக்குடா. ஓகேடா. ஏச்சி வா. ஏய் வேணாம் மச்சான், வேணாம். எதுக்கு மச்சான் ரிஸ்க்கு? மச்சி ஒரிஜினல் போடுறா, செம்மையா இருந்துச்சு. அங்கெங்கடா போற? லெஃப்டா ரைட்டடா? லெஃப்ட் கட் பண்ணி ரைட் போனா ஸ்ட்ரைட்டா நம்ம வருவோம்டா. டாய்லெட்ரா. என்னங்கடா செம டைட்டா? கிளம்பு. எங்கெல்லாம் உருப்பட்ட மாதிரி தான். பேங்க்ல தான் வச்சேன், பட் எங்க இருக்குனே இப்ப தெரியல. மச்சி பேக்ல போடுறா. பேக்ல தேடிட்டேன்டா, பட் எதுவுமே கிடைக்கலையே. லேப்ல வேற காப்பி இருக்கா? இல்லடா, ப்ராஜெக்ட் மொத்தமா அதுல ரெண்டா வச்சிருந்தேன். வேற காப்பி வேற எடுத்து வைக்கலடா. சப்மிஷன் இதுதான்டா லாஸ்ட் டேட் வேற. ஐயோ, இங்கதான் இருக்கு.
எங்க ஆச்சுனே ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குதுடா. மச்சி என்னடா சொன்ன? ஸ்ட்ரைக் டா. மச்சி ஸ்ட்ரைக் பண்றான், டைம் டிலே பண்றான், பென் டிரைவ் கண்டுபிடிக்கிறான். செம்ம ஐடியா மச்சான். ஒர்க் அவுட் ஆகும்டா. செம்ம ஐடியா மச்சான். எழுப்புடா. ஏன்டா ரெடி? அவனை எழுப்புடா. என்னடா? மச்சான் நீ ஸ்ட்ரைக்டா. சரிடா. பென் டிரைவ் தொலைச்சானா? அதான் ஸ்ட்ரைக். வா. சரி வா வா. ஏந்திரடா. வா போலாம். போய் ஜூனியர் பசங்க எல்லாம் கூப்பிட்டு என்ட்ரன்ஸ்க்கு வந்துரு. என்ன? சரி மச்சான். வா சரி வா கிளம்பு வா. வந்துரு. ரவிங்க வா. வெளியே நிற்கிறவங்கள உள்ள கூப்பிடு. போ. சார் அவங்க உள்ள கூப்பிடு. வாங்கப்பா. சொல்லுங்க சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? என்ன செஞ்சுட்டு வந்திருக்கீங்க? வாங்க சார், வாங்க வாங்க வாங்க. நான் தான் கூப்பிட்டு விட்டேன். என்ன சார், என்ன ப்ராப்ளமா? என்னமோ வந்து நிற்கிறாங்க, எதுன்னு சொல்ல மாட்டாங்க. உங்கள் டிபார்ட்மெண்ட்டா? எல்லாம் என் டிபார்ட்மெண்ட் தான் சார். இருக்குது இது பண்ணா கிடையாது. இவருக்கான் பாருங்க, இவெல்லாம் ப்ராஜெக்ட் வச்சுட்டு எங்க வச்சு சுத்திட்டு இருக்கான் பாருங்க சார். ஸ்ட்ரைக்கா என்னதான் ஸ்ட்ரைக்? ப்ராஜெக்ட் சப்மிஷன் அன்னைக்கா ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க எல்லாம். இவனுக்கு 5 பேருக்கு சஸ்பெண்ட் கொடுத்தா சார் உண்டு. சரியில்லை. எந்த இன்ஃபார்ம் பண்ண என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம எதுக்கு இந்த மாதிரி வேலை? படிக்கிற பசங்களை கூப்பிட்டு வச்சு இந்த பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன பழக்கம் அதெல்லாம்? என்ன சார், சஸ்பெண்ட் பண்ணிடலாம் இல்லையா? கொடுத்துலாம் சார். மேம், நீங்கள் சஸ்பென்ஷன் ஆர்டர் ரெடி பண்ணுங்க. இல்லை சார், தெரியாது. பேச்சு ஒன்றுமே உதவாது. ஐயோ மச்சான் ஏந்திரா. ஒரு கெட்ட கனவு கண்டா. நம்ம 5 பேத்தையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கடா. சஸ்பெண்ட் ஆனது நாங்க இல்லடா, நீதான்டா. என்னடா சொல்ற? ஷோ, என்னடா சொல்ற? என்னடா ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க? 4 பேர் தான் இருக்கீங்க, இன்னும் ஒருத்தங்க. என்னடா ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க? எங்க உங்க டீம் லீடரு? அவன் இல்லாம நீங்க டீம் லீட் பண்ண வந்துட்டீங்களா? என்னடா அப்ப கூட 75% தான் முடிச்சிருக்கீங்க. கிளாஸ்ல பொறுப்பா இல்லாம இருக்கான்னு தான் அவனுக்கு டீம் லீடர் கொடுத்தேன். இதுலயும் அவன் இப்படி இர்ரெகுலரா இருக்கான். உங்களுக்கு ப்ராஜெக்ட் ரிவ்யூங்கிறதால உங்க 4 பேருக்கு வேணா நான் எக்ஸ்கியூஸ் பண்றேன். ஆனா அவன்கிட்ட சொல்லிடுங்க, அவனுக்கு எக்ஸ்கியூஸ்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த சஸ்பெண்ட் வேணா வாங்கிட்டு போய் சொல்றேன். அவ்வளவுதான் என்னால பண்ண முடியும்.
டேய் மச்சான் ஏந்துடுறா, விடிஞ்சிச்சா? டேய் ஏந்துடுறா. டேய் காலையில கனவா? டேய் எவ்வளோ சூப்பரான ஒரு கனவு வந்தது தெரியுமா? என்ன கனவு உனக்கு? அதை மட்டும் ஷார்ட் ஃபிலிமாக எடுத்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா? அட பாவிகளா, கனவு கனவுன்னு கடைசியில் கனவுலே ஃபுல் படத்தையும் ஓட்டிட்டீங்களேடா. இதுக்கு தான் ட்ரீம் பாய்ஸ்ன்னு டைட்டில் வச்சிங்களா? அப்துல் கலாம் சார், இதில் கனவு காண சொன்னது தப்பாக போச்சு சார்.